டிபி ஸ்பீக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அண்ட் இன்னைக்கு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திருச்சியில நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட போறதாக ஒரு தகவல். ஏன் வந்தது, இது எப்படி வந்தது அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயிலா பேசுவோம். இது கூட ஏவா வேலு வீட்டுல வந்து ரைட் நடக்கிறதாகட்டும், தவேகா எம்எல்ஏஸ் எல்லாரையுமே வந்து விலைக்கு வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க திமுக அப்படிங்கிற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரொம்ப லேட்டஸ்டான அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நிறைய சம்பவங்கள் இருக்கு, சம்பவங்கள் லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே ஐடி விங் சார்பில் அவங்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க ரிவீல் பண்ணிட்டே இருக்காங்க. என்னதான் சம்பவம் லோடிங் அப்படின்னு பார்த்தா, டிவிக்கு ஆட்கள் எம்எல்ஏஸ விலைக்கு வாங்கறதுக்கு ட்ரை பண்றாங்களாமா. அது ஏன் அப்படின்னு கேட்டா இங்கதான் ட்விஸ்ட். சோ நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களை ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது விஜய் அவர்கள் கொடுத்துட்டாரு. எங்க அப்பாவை காணும் அப்படின்னு ஒரு ஆக்ஷனை கொடுத்தாருல்ல, அந்த ஆக்ஷன் இப்போ ஒரு பெரிய ஒரு கான்சிக்வன்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்றதுனே தெரியல. இதை நேரலையில பாக்குறாராமா. சட்டமன்றத்துல என்ன இப்படி பேசிட்டு இருக்காங்க, சட்டமன்றத்துல இப்படி பேசுறதுலாம் சரியில்லை. சட்டமன்றம்னா எப்படி இருக்கணும், எப்படிங்க இருக்கணும், எப்படி இருக்கணும் அவரும் சொல்ல தெரியாது. ஆனா சட்டமன்றம் எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். ஆனா என்ன இப்படி இப்படி என்னமோ இப்படி சைகை பண்றது, எல்லாரும் விசில் அடிக்கிறது, கிளாப் பண்ணது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட பாத்துட்டு இருந்திருக்காரு. சோ இத்தனை நாட்கள் வெளியே வராத அந்த அப்பா இப்போ எதுக்காக வெளியே வந்து ஊரா போனோம், திருவாரூர் போனோம், எதுக்காக அப்படிங்கறத யோசிச்சு பாருங்களேன். அடுத்து அதை பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் இப்படி இப்படி பாத்துட்டு இருந்த அப்பாவை காணும் அப்படின்னு சொன்னாலே, நான் எங்கேயும் இல்ல, மக்கள் மத்தியில தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி திருவாரூர்ல போய் சொல்றாரு. திருவாரூருக்கு ஏன் போனோம் யோசிச்சு பாருங்க. சோ இடைத்தேர்தல் அப்படிங்கிறது இப்போ கண்டக்ட் பண்ண போறாங்க. 6 பிளேஸ் ஆல்ரெடி காலி. சோ இதுல டிவிகே தரப்புல யாராவது ஒருத்தவங்க ராஜினாமா செய்யறாங்கன்னா அந்த பிளேஸ்ல நம்ம போய் உட்காந்துடலாமே. அதுவும் கொளத்தூர் தொகுதியில் நம்ம உட்காந்தா எப்படி இருக்கும், வாய்ப்பே கிடையாது. அவரு கொடுப்பாரா, பாபு விடுவாரா, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாது. அங்க போய் திரும்பவும் இப்படி எல்லாம் ஒரு செய்கைலாம் காமிச்சிட்டு திரும்பவும் போக முடியுமா, வாய்ப்பில்லை. சோ திருவாரூர் தொகுதிக்கு நம்ம போனா என்ன அப்படிங்கறத யோசிச்சுதான் திருவாரூருக்கு ஸ்டாலின் அவர்கள் பயணம் செய்திருக்கிறாரு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. ஏன் திருவாரூர் அப்படின்னா, கலைஞர் ஐயா அவர்கள் பிறந்த ஊர் அவருடைய மண்ணு. நான் இங்க நிறைய செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன்னு சொல்லிட்டு செய்துட்டு இருக்கிறாங்க. இதன் அடிப்படையில நம்மளுடைய ஒரு பாண்டிங்கான ஒரு தொகுதியா இருக்கும். ஸோ நம்ம திருவாரூரை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம கரியரை. இங்க வந்து நம்ம நின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆல்ரெடி அங்க ஜெயிச்சிருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ கிட்ட பேச்சுவார்த்தை, அவர் திமுக தான். ஸோ அங்க பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்காமா. அவரு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா செய்தால் அதே தொகுதியில வந்து உட்கார்றதுக்கான வாய்ப்பு பல விதமா இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன் என்ன காரணம், அவர் சொன்ன அதுதான், அப்பாவை காணும். அவருடைய அப்பாவை காணும்னு சொல்லலாம். ஏன் ஒரு தொகுதிகள்லயும் சிறப்பா உறுப்பினர்கள் எல்லாரும் ஒழுங்கா வேலை செய்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய மனவேதனையில ஸ்டாலின் ஐயா அவர்கள் குமரி இருக்கிறாரு. கூடவே துர்கா ஸ்டாலின் சொல்லணுமா என்ன, ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தா சேகர் பாபு அவர்கள் எல்லாம் வந்து உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் எல்லாம் ஒழுங்கா கொடுத்திருந்தாவே பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன்யான்னு சொல்லிட்டு அந்த எல்லாம் ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. இவர் பாரு எப்படி ஆயிட்டாருன்னு, என் புருஷன் எவ்வளவு கதறாரு, எவ்வளவு கஷ்டப்படுறாரு, திரும்ப சட்டமன்றத்துக்குள்ள போனோம்னா அவர் எங்கேயாவது இடைத்தேர்தல்ல எந்த தொகுதியால நிக்க வச்சு ஜெயிக்க வச்சே ஆகணும். திமுக அப்படிங்கிற கட்சியில தலைவர் வந்துட்டாரியா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வரலாறு எழுத வைக்கணும், பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிப்பா இருக்காங்களாமா. சோ இதுக்காக தான் அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதெல்லாம் போகுது. இந்த பேச்சுவார்த்தை செக்ஷன் போய்கிட்டே இருக்கும்போது, தீவிரமா நடந்துகிட்டே இருக்கும்போது இதை பெருசா செயல்படுத்துறது யாரு, ஏவா வேலு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ ஏவா வேலு அவர்கள் ஆல்ரெடி எக்கச்சக்க கமிஷன்ஸ், எக்கச்சக்க ஊழல், செய்யாததை போட்ட டெண்டரை, போடாததை போட்ட டெண்டரை, இப்படி பண்ண அப்படி பண்ணன்னு சொல்லிட்டு மாட்டி இதுக்கெல்லாம் வந்து சர்வீஸ் இப்போ வந்து ரைடு அப்படிங்கிறது வைக்காம கிட்டத்தட்ட 14 இடங்கள்ல ரைடு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக நடத்திட்டு இருக்காங்களாம். ஒரு 10 மெம்பர்ஸ் மேல வழக்கு பதிவு அப்படிங்கிறதும் செய்திருக்கிறாங்களாம். ஸோ இவர் வந்து திருவண்ணாமலையில நிறைய காலேஜஸ், மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ், நிறைய பெரிய பெரிய மண்டபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ஸ் இதெல்லாம் நிறைய நடத்திட்டு இருக்கு. ஃபுல்லா டோட்டலா ஆக்குபைட் பண்ணிட்டார். இப்போ ஏன் இது வந்து நடக்கணும், திடீர் ரைடு ஏன் அப்படின்னா, எங்க ஆட்களே வந்து வேலை பேசுவீங்களா என்ன, முடியுமா, முடியாது, பயம் காமிக்கணும், இதெல்லாம் இருக்கு, வச்சனா செக் அவ்வளவுதான் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த அரசாங்கம் அவரை பயமூத்துறாங்க. மற்ற அமைச்சர்கள் யாரும் இங்கே இந்த பக்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பயமூத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் லிட்டரலி யோசிச்சு பார்த்தா டிவிகேவை நீங்க எப்படி கொடுத்து வேலை வாங்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா மற்ற கட்சி, மாற்று கட்சியில இருக்கிறவர்களே எப்படி நம்ம போய் திமுகவில இருந்து விலகி அங்க போய் சேரலாம், அதிமுகவுல இருந்து எப்படி விலகி அங்க சேரலாம், பாஜக விட்டு எப்படி வரலாம், இந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு அண்ணாமலை அவர்கள் இயக்கம் பக்கமும் இவர்கள் பக்கமும் வராங்களே தவிர ஒரு நம்பிக்கையோட ஒரு பழைய கட்சிங்க, உருண்டு புரண்டி போன கட்சி, ஒரு 75 ஆண்டு கட்சி, 50 ஆண்டுலாம் முடிஞ்சு எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுடைய வரலாறுகள் மாறுது.
இப்படி இருக்கும்போது எம்எல்ஏஸ் வாங்க முடியுமானா முடியாதுல்ல, சான்ஸ் இருக்கா? ஸோ அதையும் மீறி நாங்க செய்வோம் அப்படிங்கிற ஒரு பெரிய லைன் அப்ல தான் அவர் இறங்கியிருக்காரு. அதுக்கான ஒரு செக்கா தான் இருக்கு. இவரை அடுத்து நேருல இருந்து ஆரம்பிச்சு, செந்தில் பாலாஜில இருந்து ஆரம்பிச்சு, அட அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் மாட்டியிருக்கிறாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோஹோனுடைய டிரெக்டர் இருக்கிறாரு இல்லையா, ஸ்ரீதர் வேம்பு, அவர் சொல்றாரு இலவச கல்வி எல்லாருக்கும் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கும் போது கூட அன்பில் மகேஷ் பொய்யாமொழி லஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இது வந்து ஒரு மாற்றுதலுக்கான ஒரு அரசியலாக நான் பாக்குறேன். தவேக அரசாங்கம் எங்கேயுமே பார்ட்டி ஃபண்ட் வேணான்னு சொல்றாங்கல்ல, இதுவே ஒரு பெரிய மாற்றுதலான ஒரு அரசியலை தான் நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஓப்பன் ட்வீட் போட்டிருக்காரு. என்ன பண்றது, என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க, எங்க வந்து கை வச்சிருக்கீங்க, எப்படி மாற்றுறீங்க, எப்படி அழியறீங்கன்னு பாருங்க. சோ திமுக ஆடின ஒரு ஆட்டத்துக்கும் வச்சு செய்யணும் அப்படிங்கிறதுல மட்டும் செம்ம மாசா முடிவு பண்ணியிருக்காங்களாம். எங்கேயும் எந்த இடத்துலயும் லாக் ஆகக்கூடாது, தெளிவா நம்மளுடைய காய் நகர்த்தல் அப்படிங்கிறது சிறப்பா போனோம், ரொம்ப ரொம்ப தெளிவா போனோம் அப்படிங்கிறதையும் ஷார்ட்டான ஒரு முடிவுல இருக்காங்களாமா. சோ இப்ப திமுக இப்போ திரும்பவும் சட்டமன்றத்துக்குள்ள வரணும் அப்படின்னா, யாரை நான் திமுக மென்ஷன் பண்றேன்னா, தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள வரணும்னா நடக்குமா? இப்ப போய் திரும்பவும் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா, ஆளும் கட்சியை மீறி ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா நான் அதையும் பீட் பண்ணுவேன், அதையும் நொறுக்குவேன். நான் வின் பண்ணி தான் ஆகணும், திருவாரூர் தொகுதியில நான் நிக்கிறேன், முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காராமா. இது ஒரு சாத்தியமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, சிம்பத்தி கிரியேஷன் அப்படிங்கிறது ஒன்று நடந்துருச்சுங்க. இதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி லாக் ஆகுது. சிம்பத்தியும் கிடையாது, ஒரு ஒன்றும் கிடையாது, பேசாம போ தீபிகா மும்மடு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பக்கம் இருக்குதான். சில பேர் வந்து தப்பு அவர் பண்ணதுக்கு அனுபவிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சாலும், என்ன இருந்தாலும் குட்டியா ஓரமா ஒரு சிம்பத்திய கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி சிம்பத்தி திமுக தவேகாவுக்கு கிரியேட் பண்ணுச்சு, நாம் தமிழர் கட்சி கிரியேட் பண்ணுச்சு. ஒரு பாசிவா ஒரு மாசான ஒரு வெற்றியும் வாங்கிடுச்சு. ஆமா தானே? நான் பழைய வீடியோஸ் என்னோட கல்கரி நியூஸ் சேனல் எடுத்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியா நான் பேசியிருப்பேன். தயவு செய்து சிம்பத்தியை கிரியேட் பண்ணி விடாதீங்க, எந்த கட்சிக்கா இருந்தாலும் பண்ணாதீங்க, அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தான் கொடுக்கும் அப்படின்னு. சேம் திங் இப்போ டிவிக்கே டிஎம்கே ஸ்டாலின் அவர்களுக்கு பண்ணுதுன்றது தான் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா இந்த மாதிரி ஐயோ பாவம் அவர் ஆல்ரெடி இல்ல, அவரை போய் இப்படி எல்லாம் பார்த்து அவரை ஏன் இப்படி மனசு கஷ்டப்படுத்தணும், ஆல்ரெடி தோல்வி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரியே பேசி 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 ஒரு முதலமைச்சரா இருந்தவர்ப்பா அவரையே தோத்துட்டாரேன்ற ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க தான். இன்னொரு பக்கம் பண்ண வேலை அந்த மாதிரி, அதனால தானே அவங்கள மக்கள் சூஸ் பண்ணலன்றது இன்னொரு பக்கம். ஸோ லிட்ரலி ரெண்டு சைடுமே இருக்கிறது. சிம்பத்தி கொஞ்சம் ஒரு மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதை வச்சு ஜெயிச்சிட போறாங்க பார்த்துப்பா அப்படிங்கிறதும் சொல்றாங்க. பொறுப்போம், வெயிட் பண்ணுவோம், என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.